அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர்ண்ணா? எங்கள் பேர் அசோக்குங்க. அசோக். நான் வந்து சிறுமுகை அம்மா நெசவாளர் காலனியில் இருக்கேன். அம்மா நெசவாளர் காலனி இருக்கிறீங்க. நீங்கள் எத்தனை வருஷ காலமாக நெசவு நெசிட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு 20 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கேன். இந்த தொழில் இதுக்கு முன்னே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி சாயப்பட்டறையில் டையராக ஒர்க் பண்ணாங்க. சரி. அப்புறம் பவர்லூம் தறி வச்சுருந்தோம். அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கரண்ட் கட்டு அது இதெல்லாம் வந்தனால இப்போ நெசவுக்கு வந்தேன். நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு மேலாச்சு இந்த தொழிலுக்கு வந்து. அப்படிங்களா? சரிங்க. இப்போ வந்து முதல்ல இதே மாதிரி தான் நான் எல்லாரையும் கேட்குறது, இப்போ இந்த நெசவாளியோட வாழ்வாதாரம் பொருளாதாரம் எப்படி இருக்குது? நெசவாளியோட வாழ்வாதாரம் பொருளாதாரம்னா 1947ங்கிற மாதிரி இருக்குதுங்க. 1947? ஆமாங்க. ஓ, இப்போ இந்த 2025க்கு ஆமாங்க. என்ன காரணம் நீங்கள் சொல்லுங்கள். என்ன காரணம்னா அப்போ விலைவாசி வந்து வேற, இப்போ விலைவாசி வேற. அது வேறன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அன்னைக்கு வந்து ஒரு கிலோ அரிசி எவ்வளோ விற்றாங்க? 5 ரூபா இருக்கும், 2 ரூபா ஒரு படி. இன்னைக்கு 80 ரூபா. 80 ரூபா. அந்த அரிசி தான் நாங்க சாப்பிடுவோம். சரி. ஜீரணிக்குது. அந்த அளவுக்கு உடம்பு சூழ்நிலை இருக்கு. அப்ப அதை தானே சாப்பிடணும். அப்போ வந்து வருமானம் இன்னைக்கு எச்சா இருக்குதா இல்லையா? வருமானம் வந்து எச்சா இருக்குதுங்க. இந்த தொழிலுக்கு உண்டான வருமானம் எச்சா இருக்குது. ஆனா நாங்க இந்த தொழில் இப்ப செய்யறோம், அதுக்குண்டான வருமானங்கிறது வரல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வருமானம் தான் இப்போ இருக்கு. ஆனா இந்த காலகட்டம் இந்த விலைவாசிக்கு இந்த வருமானம் இல்லைங்கன்னு சொல்றாங்க. பத்தாது. இப்ப ஸ்கூல் ஃபீஸ், குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தொழிலை வந்து 24 மணி நேரம் செய்யணும். நாங்க செய்ய முடியுமா? பொண்டாட்டி புருஷன் இருந்தா 2 ஷிஃப்ட் பவர்லூம் ஓட்டுறாங்க இல்லைங்க. சரி. அதுக்கு தானே மானியம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படி. அப்ப 2 ஷிஃப்ட் போட்டு நெய்ய வேண்டியதுதான். ஆனால் நெய்ய முடியுங்களா? உடல் நம்மளுக்கு கொஞ்சம் சத்துமான குறைஞ்ச என்ன பண்ணுவீங்க? சத்துமான குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சரி. ஏன்னா மன உளைச்சல் அதெல்லாம் வராம இருக்கணும்னா பண தேவை இருக்குது. அடுத்தவங்க கிட்ட போய் கடன் கேட்க முடியாது. சரி. பிரைவேட் ஜாப் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இது சொசைட்டியோ இல்ல அரசாங்கமோ எங்களை ஏறெடுத்து பாக்குறது இல்ல. ஏன் நீங்க சொசைட்டிக்கு போய் கேட்கலாமே? எங்களை வந்து பிரைவேட் தான் அவங்களுக்கு இப்ப எங்களுக்கு கடவுளா இருக்காங்க. ஏதோ எங்களை வாழ வச்சிட்டு இருக்காங்க, சாப்பாடு போட்டு உயிரோட வச்சிருக்காங்க. அப்படிங்களா? ஆமா. அவங்களுக்கு நெசு கொடுக்கணும் நாங்க. சரி. நாங்களும் உயிரோட இருக்கணும், சாப்பிடணும். இல்லை இப்போ என்ன அவங்க தனியார் துறை வந்து நம்மளுக்கு அவங்க தான் கூலி நிர்ணயம் பண்ணுறாங்க. சரி. நம்மள 100% உடல் உழைப்பு, ஆனால் அவங்க தான் அந்த கூலி வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. சரி. இப்போ நம்மளுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு கூலி பத்தலைன்னு சொல்லக்கூடாதுங்க. சொல்லுங்க ஐயோ சொல்லுங்க. பத்தலைன்னே சொல்லக்கூடாது. சரி. நம்மளுக்கு கூலி வரல. ஓ வரல. கூலி வரல. சரி. நினைச்ச கூலி வரல. ஐடி படிக்கிறாங்க, என் குழந்தைங்க கூட படிக்க வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. சரி. அவங்க குழந்தைங்க 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறாங்க. சரி. அவங்களும் ஒரு நெசவாளி தான். ஆனா அவங்க சம்பாதனை என்ன, இதுல சம்பாதிக்க வச்சுதான் அந்த ஐடி படிக்க வச்சு இப்ப 3 லட்சம் வாங்குறாங்க. அதனால இந்த தொழில் சிறப்பான தொழில் தான். நம்ம நினைச்ச வருமானம் இதுல இப்ப வரல. அரசாங்கம் வந்து அரசாங்கத்தை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. சரி. நாமளே வாழ வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம வகுத்துக்கணும், பெருக்கிக்கணும். இல்லைன்னா அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க தெளிவா சொல்லுங்க. ஒன்னும் பண்ண வேண்டாங்க. இப்போ நம்ம நெய்யணும், மெயினா குவாலிட்டியா நெய்யணும். சரி. துணியை சுத்தமா நெசு கொடுக்கணும். சரி. நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்துக்கணும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் இப்ப வந்து உடம்பு இந்த கொரோனாக்கு அப்புறம் ஊசி போட்டு, ஆமா அங்க வலிக்குது இங்க வலிக்குது, இத வந்து ரொம்ப விவரமா தெளிவா சொல்லுங்க. அங்க வலிக்குது இங்க வலிக்குது அப்படிங்கிறாங்கல்ல. சரி. நெய்யறவங்க ஏன்னா உடல் உழைப்பு இருந்தாதான் வலி வருது. ஆமா. போய் சாயந்தரமான சில பேர் அந்த விஷயம் நம்மளுக்கு செய்யாதவங்க என்ன பண்ணுவாங்க? வலியோட தானே தூங்குவாங்க. ஆமா. ஆனா வலி இல்லாம நிம்மதியா தூங்க வைக்கணும்ல இந்த தொழில். ஆமா. ஆரிராரோப்பும் கூட பாட வேண்டாம், தாளாட்டும் பாட வேண்டாம். சரி. வலி இல்லாம இருந்தா போதும். உடம்பு வலி. அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம இப்ப உழைக்கிறோம், வேற எந்த காரணமே கிடையாது. ஒவ்வொரு நெசவாளியுமே உண்மையான ஒவ்வொரு நெசவாளியுமே வந்து குடும்பத்துக்காக தான் உழைக்கிறேன். சரி. அந்த நெசவாளியோட என்னன்னா அது வெளிப்படுத்த தெரியறது இல்லை. எனக்கே கொஞ்சம் தான் தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஐடி படிக்கிற வேலையில இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்தாதான் அவங்களுக்கு வேலை.
பிஎஃப் பிடிச்சாதான் அவங்களுக்கு சம்பளம். சரி, உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. சரி, அது 1200 ஒரு சீலைக்கு தர மினிமமான சீலைக்குன்னு சொல்லி 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கூலி தான் இப்போ கொடுக்குறாங்க. சரி, இப்போ அந்த இன்சூரன்ஸுக்கு நாம் என்ன பண்ணலாம்? இப்போ நம்மளால முடியலப்பா, விளம்பரம் வருதுங்க, சொல்லுங்க, பாலிசி பசார் 400 ரூபா மாசத்துக்கு போடுங்கன்னு. சரி, நம்ம போடுறது இல்லை. ஒருத்தர் கூட விரல விட்டு என்ன முடியாது, நான் போட்டேன்னு சொல்லி சொல்ல முடியாது. கரெக்ட். அப்படியே யாராச்சும் போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு நன்றி. ஏன்னா அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. ஏன்னா நான் போட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமா, போட்டவங்களுக்கு நன்றி. நீ போட்டேன்னு என்னை கேட்டுறாதீங்க. சரி, நான் போட்டேன், எக்ஸிட் ஆயிடுச்சு, இனிமேல் நான் போகணும். சரி, இருந்தாலும் இந்த தொழிலில் இருக்கிறவங்க மேக்சிமம் போட முடியாது. இல்லை, என்ன காரணம் போட முடியாதுன்னு சொல்கிறீங்கல்ல? வர்ற வருமானம் வந்து செலவுக்கு தான் சரியாக இருக்கும். செலவு நிரந்தர, இப்போ இவர் அண்ணன் சொன்ன மாதிரி நிரந்தர வருமானம் இல்லை. நிரந்தர வருமானம் இல்லை, வர்ற வருமானம் செலவுக்கு தான் சரியா, செலவுக்கு தான். வீட்டு வாடகை, சரி, ஸ்கூலில் குழந்தைகளை எஜுகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு, உணவு, மெடிக்கல் செலவு எல்லாம் போக நீங்கள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இருக்காதுன்னு சொல்கிறீங்க. ஒன்றும் இருக்காது தான். ஆனால் அதுலேயும் நாங்கள் சேமித்து வச்சு சிக்கனமா வயிற்ற கட்டி வாயை கட்டிங்கிறாங்களே, அதான் உண்மை. அந்த மாதிரி சரி நாங்க பண்ணினாதான் இந்த மாதிரி பேசவே முடியும் உங்ககிட்ட. அப்படிங்களா? ஆமா. அச்சோ, சரி. அதுக்குன்னு ஒண்ணு இல்ல இந்த தொழில் மோசம்னு சொல்லிட்டே இருந்தோம்னா சொல்லிட்டே இருக்க வேண்டியது. எப்படி நீங்க மோசம் இந்த தொழிலே இருக்கிறீங்கன்னு கேட்பாங்கல்ல. கண்டிப்பா. இப்ப நானே திருப்பி கேட்பேன், நானே கேட்பேன். மோசமெல்லாம் இல்லைங்க, என்ன வாழ்வாதாரம் நம்மளுக்கு உயரல, இன்னும் உயரல. அங்கேயே 1947 சுதந்திரம் வாங்கினப்ப எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இருக்கிறோம். இன்னும் சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைக்கல, அதாவது நெசவாளிக்கு கிடைக்கல, சுதந்திரம் கிடைக்கல. இப்போ அது கிடைக்கணும்னா என்ன பண்ண? வாரம் 2 நாள் லீவ் எடுக்கிறாங்க. ஆமா, வேற வேலை இல்லை. ஆமா, அது விடுங்க. ஒரு நாள் லீவ் எடுக்கிறாங்க. எங்களுக்கு வந்து வேலையோட பேர் வேண்டாம் சொல்லுங்க. லீவுங்கிறதே கிடையாது. ஆனா வாரம் முழுக்க வருஷம் முழுக்க நம்ம உழைப்பு கொடுத்துட்டே தான் இருக்கணும். நம்ம கொடுத்தாதான் இங்க எஃபெக்ட் போட்டாதான் அங்க சீலை எடுக்க முடியும். அவங்க வந்து ஒரு மூட்டையா கட்டி கொடுத்துருவாங்க. சரி, பட்டையும் பாவையும். நாங்க வந்து ஒரு சீலையா உருப்படி பண்ணி அதை மடிச்சு பெட்டிக்குள்ள போட்டு கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ வந்து இதுக்கு வந்து இந்த நெசவு கலைஞர்னு சொல்லலாமே. நெசவு கலைஞர்கள், கலைஞர்கள்ங்கிறவங்களுக்கே வந்து சாப்பாடு கஷ்டமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பயும் அந்த சாப்பாடு கஷ்டம்தான். ஆமா, அப்பயும் சாப்பாடு கஷ்டம்தான். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓனர் வந்து அந்த பட்டு பாவை எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி மூட்டையில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கொண்டு வந்து அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க. அது ஒன்றுங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ வேலைகள் இருக்குது, 10,000 இலை இருக்குது, 10,000 வாட்டம் போடுறோம், கை காலம் மிதிக்கிறாங்கிறாங்க. அதையெல்லாம் எண்ணக்கூடாதுங்க நம்ம. சரி, நம்மளுக்கு 1200 வருதா, நீ ஒரு ஷிஃப்ட் நெய் சாமி, நான் ஒரு ஷிஃப்ட் நெய்யறேன்னு நம்ம மனைவி தான் போட்டு சீரழிக்கிறோம். இப்பெல்லாம் பொண்ணே கொடுக்கறது இல்லைங்க. ஆமா, இது ஒரு கேள்வி. இப்போ அதனாலதான் வந்து இந்த நெசவாளிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. 100% இது. நான் நெசவாளிக்கு பொண்ணு தர்றேன்னு எந்த நெசவாளியும் வந்து சொல்ல மாட்டாங்க, யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கு காரணம் இதுதான். காரணம், இந்த தொழில வந்தா அவங்களையும் பெண்டை நிறுத்திடுறோம், நாங்களும் பெண்டு கலந்து போயிடுறோம். எங்களுக்கு சரி இப்பதான் இப்படி வயசானதுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி கிடைக்குமாங்கிறதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் அது இதுன்னு நான் ஒரு பேச்சு விட்டேன். ஒரு பாலிசி பஜார் எடுங்க, இல்ல ஒரு சேமிப்பு நேரம் பண்ணி வைங்கன்னா. இப்ப அந்த பாலிசி பத்தி நீங்க பேசுனீங்கல்ல, இப்போ நம்மளால போட முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி, இதை வந்து இப்போ சொசைட்டியில் இருந்தால் போடுவாங்க. இப்போ அது நிறைய இடத்துல இல்லைன்னு நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொசைட்டி இருக்குதுங்க, சொசைட்டியில் நாங்களும் இருக்கிறோம். சரி, சொசைட்டி எங்கே இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அங்கே போக மாட்டீங்க. சரி, இப்போ நம்ம நெய்யறது எல்லாமே தனியார் துறை தான். ஏன் போக மாட்டீங்க கேளுங்க. நீங்கள் யாருங்கன்னு கேட்குறாங்க. சொசைட்டிக்கு போனால் ஏன் நீங்கள் சொசைட்டி மெம்பராக தான் இருக்கிறீங்க? நம்பருங்களா? அந்த நம்பரே எனக்கு தெரியாதுங்க. இல்லை, அவருக்கு தெரியும்ல. அவருக்கு தெரியும். உங்கள் ஆதார் அட்டை, அடையாள அட்டை எல்லாமே வச்சிருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் போனாலும் அவங்க தெரியலன்னு சொல்லுவாங்க. நிசப்தமான உண்மைங்க இது. அப்படிங்களா? நம்பர் என்னன்னே தெரியாது. கையெழுத்து போட சொன்னால் போட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். அதில் வந்து எந்த ஒரு சலுகை எதுவுமே நம்ம சலுகைன்னு சொன்னால் எப்படி, சோப் பவுட்ரு தண்ணியில் போட்டு அழுக்கு துணி போட்டு அலாசுற மாதிரிங்க சலுகை. ஓ, பேர் அப்படிங்களா? அழுக்கு இருந்தால் போயிடும். சரி, அவ்வளோதான். சரி, இப்போ என்னன்னா முக்கியமாக நெசவாளிக்கு வேணுங்கிறது, நான் இருக்கிற வரைக்கும் நான் பாடுபட்டுக்கிறேன். சரி, நான் இல்லாதப்ப என் பொண்டாட்டி பிள்ளையினார் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த இன்சூரன்ஸுங்கிறத எடுக்க சொல்றோம். ஒவ்வொரு பிரைவேட் முதலாளிகளும் இதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்க சொல்லுங்க. சரி, இன்சூரன்ஸ் போட்டாதான் உனக்கு பாவ நூல். இதா
நல்ல அழகான கேள்வி. நீங்கள் இதை தெளிவாக சொல்லுங்கள். பல லட்சம் பேர் இதை பார்ப்பாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். இன்சூரன்ஸ் போட்டால் மட்டும்தான் ஐடி ஜாப்புங்கிற மாதிரி இன்சூரன்ஸ் போட்டால் மட்டும்தான் உனக்கு நெசவுல பாவு நூலு நான் கொடுப்பேன்னு சொல்லுங்க. அவங்கனால முடியலன்னா நீங்க போட்டு கொடுங்க. இது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு. அவங்க இல்லைனாலும் ஆத்திர அவசரத்துக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க குடும்பத்தை வாழ வைங்க. சரி, இது இப்போ இதுக்கு வந்து பிரைவேட் ஓனர்கள் மட்டுமே இதை காது கொடுத்து கேட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மற்றபடி கூலி வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த அச்சு புனைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா வேலையும் எங்கனாலே செஞ்சிட முடியாது. அவங்க வந்து இப்போ 500 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறேன்னா 50 ரூபா 100 ரூபா எச்சா கேட்கறாங்க. சரி, நான் ஒரு சின்னமா ஒரு யோசனை பண்ணேங்க. 10% 20% இவங்க எச்சா கேட்கறாங்களே, எப்படி நம்ம கொடுக்க முடியும்? ஓனர்கிட்ட போய் 10% எச்சா கொடுங்கன்னு கேட்டா இந்த டிசைனை மாத்துங்கன்னு சொல்லிடுவாங்க. ஓ சரி, இந்த டிசைனை மாத்துறதுக்கு ஒரு 20,000 10,000 செலவாகும். சரி, அதை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு 1 வருஷம் ஆயிரும். 1 வருஷம் ஆயிரும். அதுக்கு இருக்கிற வேலையை அப்படியே செஞ்சுட்டு இருக்கலாம்னு சொல்லி அப்படியே நகர்த்திட்டு இருப்போம் நாங்க. அப்புறம் அதான் இதை உண்மை. சரி, இந்த ரகத்தை அந்த ரகத்தை கொடுத்து அந்த ரகத்தை இந்த ரகத்துக்கு, அப்ப நம்மளுக்கு அங்க தொழிலும் கெடும் எல்லா விஷயம் இருக்குதுங்க. சரி, அதனால நம்ம இப்போதைக்கு என் குழந்தை குட்டிக்கு நான் சம்பாதிச்சு போட்டுறேன். சரி, நான் இல்லாதப்ப இந்த தொழில் நான் செஞ்சேன், உங்களுக்காக பாடுபட்டேங்கிற ஒரு அடையாளத்துக்காக நான் போனதுக்கு அப்புறம் எங்க குடும்பத்துக்காக உதவுங்க. அதனால செய்யுங்க. உங்களை நான் குறைய சொல்லல. சரி, இப்ப எங்களை நீங்க சாப்பாடு போட்டு வாழ வைக்கிறது பிரைவேட் ஜாப் ஒன்லி. கேரண்டி. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த இது ஒரு நீங்கள் ஒரு கோரிக்கை பண்ணுறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. பிரைவேட் ஓனர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா எங்களை வாழ வைக்கிறாங்க அவங்க தான். அதனால் வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். எங்களுக்காக வந்து நீங்கள் இந்த ஒரு வசதி பண்ணி கொடுங்க. உங்க மனசாட்சி படி நீங்களும் இந்த மாதிரி ஒரு நெசவாளர் குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். என்ன பண்றீங்கன்னா வருஷத்துக்கு 50% 100% எல்லாம் ஏத்த வேண்டாம். சரி, முடிஞ்சா ஒரு 5% ஏத்துங்க, இல்லைன்னா ஒரு 2% ஏத்துங்க. அவங்க நெய்யர் ரகத்துக்கு இப்போ ஒரு 1200 ரூபா மினிமமா வாங்குறாங்கன்னா ஒரு 100 ரூபா எச்சா கொடுங்க. இல்ல ஒரு 50 ரூபா வருஷத்துக்கு எச் பண்ணி குடுக்கறப்பா உனக்கு அப்படின்னு அவங்க மனசை ஒரு சந்தோஷப்படுத்துங்க. சரி, போனஸ் அப்படிதான். வருஷத்துக்கு ஒரு தடவை தானே குடுக்குறாங்க. சந்தோஷமா உனக்கு என்ன வேணும், வேட்டி சேலை வேணுமா கொடுங்க. அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா பூர்த்தி பண்ணுங்க. அவசர தேவைக்கு, எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி, அதான் உங்ககிட்ட பணம் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுங்க. உங்கள் குடும்பத்தின் அவரும் ஒரு அங்கம் நினைங்க நெசவாளர்களை. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஓனர்கள்ல கெஞ்சி கேட்டுக்கிறீங்க. இப்போ அதே மாதிரி அவங்களும் எங்க மாதிரி ஆளுங்க தான். ஆமா, உண்மை. ஏன்னா வேற அவங்க பெருசா இல்ல எங்களை மாதிரி அவங்களும் ஒரு நெசவாளருக்கு தான். இருந்தாலும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. நாங்க இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா நாங்களும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எங்களுக்கும் நீங்களும் வழி சொல்லி கொடுங்க. நீங்களும் இந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்கப்பா, நான் சீலை எடுத்துக்கிறேன், உனக்கு ஒரு 200-300 சீலை சேர்த்தி தரேன் அப்படின்னு சொல்லி எங்களையும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க தான் நகர்த்த முடியும். ஏன்னா எங்க மாதிரி வந்தவங்க தான் நீங்க. எஸ், மற்றபடி இதுல ஒண்ணுமே இல்லை. எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, காய்ச்சல் தலைவலி எதுவும் இல்லை. நீங்களா பாத்தீங்கன்னா எங்களை ஒரு படி மேல கொண்டு போலாம். சரி, உங்களுக்காக நாங்க உழைக்கிறோம். இனியும் உழைப்போம். எங்க சந்ததிகள் வந்து உங்களுக்கு உழைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்களும் உங்களாட்ட ஒரு ஸ்டெப் வந்துட்டோம்னா எங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை நாங்களும் வாழ வைக்கணும்னு நினைப்போம். இப்படிதான் தொடர்ந்து வளரணும். சரி, மனித வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் வந்துட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அப்படி இப்படின்னு நிறையதான் இருக்கணும். ஆமா, ஆனா இப்ப நீங்க சொன்னது வந்து எல்லாமே வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ மூலியமா நம் நல்ல உள்ளங்கள் தொழிலை கேட்பாங்க. சொல்லுப்பா. தொழிலை மேம்படுத்தவும் காக்கவும் என்ன செய்யணும்? இந்த தொழிலை வந்து நம்ம மேம்படுத்தி இதை பாதுகாப்பாக நம்ம செய்யற தொழிலை வந்து சுத்தமா செய்யணுங்க. ஓனருக்கு இந்த சீலை நம்ம சீலை பிடிச்சிருக்கணும், தரமா நெய்யணும், குவாலிட்டி பெஸ்ட் ஆஃப் தி குவாலிட்டி. ஓனர் கிட்ட பேர் எடுத்தா போதும். அவர் நம்மளைய எப்படி வைக்கணுமோ எங்க வைக்கணுமோ அங்க வைப்பாரு. அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த தொழிலை வந்து நம்ம இனிமேல் காப்பாற்ற முடியும்.
குவாலிட்டியா நம்ம நெஸ் கொடுக்கணும். ஆமா, இதை உரிமையா அங்க பேசுறதுக்கு இப்ப இல்லாதனாலதான் இந்த போன் மூலியமா தகவலை கொடுக்கறோம். சரி, அவங்க கிட்ட போய் எங்களுக்கு 10% கொடுங்க அப்படின்னா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாவ கொடுக்க மாட்டாங்க. அதனால இப்படி நேரம் கெஞ்சி பார்க்கலாமே. கெஞ்சினா அவங்களும் மனசுதான். பிரபஞ்சத்து மூலியமா எனக்கு கேட்க தோணுது, நாங்க கேட்கறோம். அவங்களுக்கு கொடுக்க தோணுச்சுன்னா கொடுத்துருவாங்க. அப்ப எங்க வாழ்வாதாரம் சிறப்படையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தையோ மத்திய அரசையோ மாநில அரசையோ எதையுமே நீங்க நினைக்கவே வேண்டாம். நம்ம செய்யற தொழில் ஆளுகிட்டதான் கேட்கணும். போய் அங்க இங்க எல்லாம் கேட்க கூடாது. நம்ம எங்க தொழில் செய்யறோம் அங்கதான் கேட்கணும். சொசைட்டில நம்ம நெய்யில அரசாங்கத்துக்கிட்ட போய் நெய்யில பிரைவேட் ஜாப்ல நெய்யறோம். பிரைவேட் சிட்டா அந்த ஓனர் கிட்ட நேரடியா கூட கேட்க முடியாதுங்கிற ஒரு பட்சத்துல இந்த போன் மூலியமா கேட்கறோம். தப்பு ஒண்ணும் இல்லையே. இல்ல நம்ம யாரு எதுவும் தப்பு இங்க இருந்து வந்தவங்க தான். நீங்க ஒண்ணு 100 வருஷம் சொல்ல முடியாது. ஆனா நீங்க நெசவாளர் மக்களை வாழ வச்சு பாருங்க, ஒரு நல்லது பண்ணி பாருங்க. நீங்க 100 வருஷம் வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. உங்க போட்டா செவுத்துல மாட்டி தொட்டு கும்பிட்டு ஆட்டம் போடுவாங்க. உண்மை. இதுல நான் என்னோட அனுபவத்துல ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க. ஒரு ஓனர் கிட்ட நெசிட்டு இருந்தேன். அவங்க ஒரு கேலண்டர் தான் கொடுத்தாங்க. சரி, அந்த கேலண்டர் தருவாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா கொடுத்தாங்க. கொண்டு வந்து வச்சு ஒவ்வொரு பூ வச்சு தறிக்கு போவேன். நெசவு ஆச்சு. நெசவு கொஞ்சம் நல்லா நெசேன். சரி, என்னோட தேவைகளுக்கு கொஞ்சம் பூர்த்தியா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்துல நல்ல முறையா நெசோம். அவங்களும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு சீலை வெட்டி எடுத்து கொடுக்குறாங்கன்னா நம்ம அது கட்டும் போதெல்லாம் அந்த ஓனர் மனசுல நினைச்சுக்குவோம். உண்மையா நினைப்போம். இப்போ நெய்யறவனுக்கு துணிமணி இல்ல கோமணம்பாங்க. அதையெல்லாம் மாத்தி பழமொழி எல்லாம் மாத்தினாதான் இனிமேல் நம்ம நல்லா இருக்க முடியும். நண்பர்களே, இப்போ பாருங்க நண்பர்களே, இந்த அசோக் குமார் அண்ணா வந்து ரொம்ப ஒரு யதார்த்தம். அவங்க பேசுனது எல்லா நம்ம மக்களும் கேட்கட்டும். அவர் ரொம்ப யதார்த்தமாக பேசியிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.